முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஒரு கடல் பயணத்திலே அனுப்பினார். ஆம், ஆண்டவரை பின்பற்றி வந்த சீடர்களை அவர் அழைத்து நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள் என்று கூறினார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததே. மத்தேயு 14:22 முதல் 34 வரை இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மார்க் 6 கூட இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. 5000 பேர்களுக்கு மேலாக ஆண்டவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு போஷித்தார். அதை போஷித்த மக்கள் இந்த 12 சீடர்களே. மாலை வேளைக்கு பின் அந்த 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். ஒருவேளை 5 மணி போல் ஆண்டவர் இவர்களை அனுப்பிவிட வேண்டும், இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறிய பொழுது சீடர்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். ஏறக்குறைய அவர்கள் 3 அல்லது 4 மணி நேரம் அந்த 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அத்தனை நேரம் ஆயிருக்கக்கூடும். இரவு வேளை ஆயிற்று. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறினார், அக்கறைக்கு நீங்கள் போங்கள் என்றார். ஆண்டவர் கூறினார், நீங்கள் அக்கறைக்கு படகிலே ஏறி செல்லுங்கள் என்றார். ஆம், சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து சென்றார்கள். ஆண்டவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆம், நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நடுக்கடலிலே படவானது அலைகளினாலே அலைவுபட்டது. காற்று அடிக்க ஆரம்பித்தது. அலைகள் பெரிதாக படவை தாக்க ஆரம்பித்தது. இந்த சீடர்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், என்ன இவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தானே கீழ்ப்படிந்தோம், ஆனால் நமக்கோ சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதே என்று எண்ணி இருக்கலாம். இதை அறிந்த ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேத வாக்கியத்தின்படி 4ஆம் ஜாமத்திலே, அதாவது காலை 3 மணி போல ஆண்டவர் இதை பார்த்து அவர் கடலின் மேல் நடந்து வந்தார்.